கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஜீவிய பாதையிலே இயேசுபரன் ஆருயிரன்பராய் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசுபரன் அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. காத்தனரே கிருபையிலே தேவ கிருபையிலே கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்து நிறுத்தினார் அவர் சுதராய். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவர் சுதராய். கிருபையிலே தேவ கிருபையிலே போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே. விசுவாசத்தில் நிலைத்திடுவோம் அசையாது அழைப்பினை காத்து கொள்வோம். விசுவாசத்தில் நிலைத்திடுவோம் அசையாது அழைப்பினை காத்து கொள்வோம். கிருபையிலே தேவ கிருபையிலே
வெளிப்படுவார். கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. Peace to you all in the name of our Father and our Son, our Lord Jesus Christ. ஆண்டவரின் பெரிதான கிருபையினாலே அவரது தயவுள்ள சித்தத்தின்படி இந்த நாளிலே இந்த இணையதளத்தின் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். By the grace of God and by His eternal purpose, I am happy to be with you all in this virtual meeting. கடந்த சில மாதங்களாக நம்முடைய வாழ்க்கையிலே என்று சொல்வதை விட நம்முடைய தலைமுறையிலேயே நாம் சந்தித்திராத புதுவிதமான ஒரு அனுபவத்தினூடாக போய்கொண்டிருக்கிறோம். We are going through experiences that we have not gone through in our generations few months now. கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸின் மூலமாக முழு உலகமுமே முடக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறதை நாம் அறிவோம். We are experiencing a situation where the world is completely shaken by a virus that cannot be seen with naked eyes. இந்த நிலைமை இப்படியே இருக்குமானால் உலகத்தினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற கேள்விக்குறி எல்லாருடைய மனதிலும் எழும்பிக் கொண்டிருக்கின்றன. There is this thought in the mind of everybody about an uncertain future of the world if this situation continues to persist. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு போதுமானவராக இருந்து நடத்தி வருகிறார். But even in this kind of a situation, our Lord is sufficient for His children and He is leading them. நாம் பிறப்பதற்கு முன் நித்தியத்திலேயே நாம் குடியிருக்கும் எல்லைகளையும் காலங்களையும் நிர்ணயித்திருக்கிற ஆண்டவர் நம்மை எங்கெங்கே வைத்திருக்கிறாரோ அந்தந்த இடங்களில் நமக்கு நல்ல ஸ்தலம் சபைகளையும் தந்திருக்கிறார். The Lord who decided as to where we will reside and how we will be even before we were born in heaven, He has given us our assemblies to be associated with as well. அதன் மூலமாக நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரவும் உடன் விசுவாசிகளோடுள்ள ஐக்கியத்திலே வலுப்படவும் நமக்கு வாய்ப்புகள் கிடைத்துக் கொண்டு வந்தன. And through that we were able to associate with our brethren and to be spiritually molded. ஆனால் சமீப காலங்களிலாக கடந்த சில மாதங்களாக நாம் ஸ்தலம் சபையாக கூடி வர முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. In the near past, we have been going through a situation where we are not able to be in fellowship as a local assembly. ஆனால் இந்த கடந்த மாதத்திலிருந்து பல நிபந்தனைகளுடன் கூடுவதற்கு அரசு அனுமதி அளித்ததின் பேரில் நாம் கூடிக்கொண்டு வருகிறோம். But in the near past, because the government has relaxed a few rules and permitted for restricted gatherings, we are able to gather in the assemblies. என்றாலும் கடந்த காலங்களிலே ஸ்தலம் சபையாக கூடி வருவதற்கு இயலாவிட்டாலும் இந்த இணையதளத்தின் மூலமாக ஓரளவுக்கு அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு ஆண்டவர் நமக்கு வாய்ப்பை தந்து வந்தார். Even though in the last few months we were not able to gather in person, through this virtual meeting the Lord has enabled us to be able to have that fellowship with one another. ஒரு படி கூட மேலே போய் சொல்வதாக இருந்தால் இயல்பாக இருந்த காலகட்டத்தில் இருந்ததை விட அதிகமாக வசனங்களை கேட்கவும் வசனங்களை பிரசங்கிக்கவும் கற்றுக்கொள்ளவும் வெவ்வேறு பகுதிகளில் இருக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஆவியிலே ஒருமைப்படவும் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. If we have to go one step ahead and tell,
prior to these times, we were not having this opportunity where we are able to gather more often to listen to God's word, to speak from God's word, and also interact with brethren from various assemblies in different places. இதன் மூலமாக இடம், காலம், சூழ்நிலைகள் இவைகளையும் தாண்டி கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்க முடியும், கர்த்தருடைய வசனங்களை வாசிக்க முடியும், தியானிக்க முடியும், கர்த்தருடைய பிள்ளைகள் ஐக்கியப்பட முடியும் என்பதை இந்த காலகட்டத்திலே உணர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைத்தது. We are able to realize and understand without being differentiated by place and location. We are able to understand and relate to one another. எனவே இப்படிப்பட்ட நல்ல ஒரு வாய்ப்பை தந்து வருகிற ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். I thank the Lord for giving us this opportunity in this fashion. சேலம் சகோதர சபையினுடைய சார்பில் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள இந்த இணையதள கூடுகையில் என்னையும் அழைத்து கர்த்தருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சேலம் சபையாராகிய உங்களுக்கும் என்னுடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் ஜான் சாமுவேல் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். I want to thank the Salem Assembly for giving me this opportunity, and also my dear brother John Samuel for giving me this opportunity to come and preach from God's word this evening. மோசேக்கு ஆரோன் வாயாக இருந்து செயல்பட்டதை போல இந்த நாளிலே என்னுடைய வாயாக இருந்து என்னுடைய அருட்செய்தியை ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்கின்ற என் அன்பிற்குரிய சகோதரர் அவர்களுக்கும் என்னுடைய இதயம் கனிந்த நன்றி. I am also thankful to my dear brother who is acting like my mouth, like how Aaron used to act like the mouth of Moses when he was in the land of Egypt. இது பைபிள் ஸ்டடியாக இருக்கிறதினாலே ஒரு வேத ஆராய்ச்சியாகவே இந்த செய்தி தொடரை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். Because this is a Bible study, I would like to keep it that way this evening. ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் இருந்து பிரிக்க முடியாத ஒரு அம்சமாக இருப்பது கர்த்தருடைய வார்த்தை. If there is one part which cannot be removed from a believer's life, it is the word of God. எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பிறப்பிலிருந்து துவங்குகிறதோ அதுபோல ஒரு விசுவாசியினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஒரு பிறப்பிலிருந்தே துவங்குகிறது. அந்த பிறப்பிற்கு மறுபிறப்பு என்று பெயர். Like how a person's life begins with birth, likewise in a believer's life it also begins with a birth, and that birth is called rebirth. இந்த மறுபிறப்பிற்கு அடித்தளமாக இருப்பதே கர்த்தருடைய வசனம். Rebirth or being born again is based on the word of God. அதனாலேதான் யாக்கோபு தம்முடைய நிருபத்தில் 1:18 அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளிலே நாம் முதற்பலன்கள் ஆவதற்கு அவர் நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறதை காணலாம். That's why we read like this in James chapter 1 and verse 18. Of his own will he brought us forth by the word of truth, that we might be a kind of first fruits of his creatures. அப்போ நாம் வசனத்தினாலே மறுபடியும் பிறந்தோம். So we have been born again by his word. பிறந்த குழந்தை வளருவதற்கு சத்துள்ள ஆகாரம் தேவைப்படுவதை போல ஆவிக்குரிய பிரகாரமாக பிறந்திருக்கிற நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆகாரமாக இருப்பதும் கர்த்தருடைய வசனம் என்று 1 பேதுரு 2 முதல் 3 வசனங்களிலே நாம் பார்க்கலாம். Like how for a child there is a need for nourishment and good food, likewise for a spiritual child who is born, he also needs the nourishment of the word of God. அப்படி வளர்ந்து வருகிற பிள்ளைகள் சரியான பாதையை பின்பற்றி நடத்தி செல்வதற்கு வழிகாட்டுவதை போல கர்த்தருடைய வசனம் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமான சரியான பாதையிலே நடத்துவதற்கு வழிகாட்டியாக இருப்பதும் கர்த்தருடைய வசனம். So for people to follow the right path, or children of God to follow the right path, the word of God is the one that leads them in those right paths. இதை வாழ்க்கையிலே அனுபவித்த பக்தன் சங்கீதத்திலே சொல்லுகிறார், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று. The psalmist has experienced this in his life, and therefore he writes, thy word is a lamp unto my feet and a light unto my path.
நம்முடைய எதிரியாகிய பிசாசானவனை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஆயுதங்களின் வரிசையில் தேவனுடைய வசனம் என்னும் பட்டயமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை எபேசியர் 6ஆம் அதிகாரத்தின் மூலமாய் நாம் அறிகிறோம். In Ephesians chapter 6, we also understand that in the armor of God, the word of God is also given as an armor for us to fight against the devil. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது உபத்திரவ கால பரிசுத்தவான்களை பற்றி சொல்லும்போது அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் தேவனுடைய வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது எந்த காலத்திலும் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் பொருந்தும். Yeah, when it talks about the righteous in the end times, it talks about how they got victorious through the word of God. It also talks about us who can be victorious through the word of God. இனி ஆண்டவருடைய வருகையில் கரைதிரையற்ற மாசற்ற மனவாட்டியாய் நம்மை கொண்டு போய் நிறுத்துவதும் கர்த்தருடைய வசனம். In the Lord's second coming, what is going to take us and keep us in God's presence as a bride which is unblemished is also the word of God. இப்படிப்பட்ட அற்புதமான நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாத இந்த அம்சமாய் இருக்கிற வசனங்களுக்காக நாம் கர்த்தரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். We are bound to praise God for this word of God which continues to keep us in our spiritual journey. இப்படிப்பட்ட இந்த வேத வசனங்களை ஆராய்ந்து கற்று அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம் என்றால் ஆண்டவருக்கு பிரியமான வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ நம்மாலே முடியும். We will be able to live a victorious life if we are able to read and meditate from God's word that he has given to us. ஆகவே கர்த்தருடைய வசனத்தை ஆராய்ந்து கற்பது மிக அவசியம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வேத ஆராய்ச்சி கூட்டம் நீங்கள் வைத்திருப்பதும் வரவேற்கத்தக்க காரியம். Therefore, to learn and meditate from God's word is very important, and so likewise for you to keep one such Bible study is also very welcoming. இந்த செய்தி நேரத்தில் உங்களோடு நான் பேசும்படி விரும்புவது தவறாக கிறிஸ்தவர்களால் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற வசனங்களின் சரியான விளக்கங்கள் அல்லது கிறிஸ்தவர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற வசனங்களுக்கான சரியான விளக்கங்கள் என்ற தலைப்பில் சில வசனங்களை உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். The topic that I have chosen for this evening are the verses which believers have wrongly understood, and the right interpretations for those is what I'm going to concentrate, and I'm going to dwell upon a few of those verses this evening. நாம் எல்லாருமே கர்த்தருடைய வசனத்தை உடைய உயிரிலும் மேலாக நேசிக்கிறோம். We all love God's word more than our own lives. அதற்காக எந்த கிரயத்தையும் செலுத்துவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். And we are also ready to pay any price for that. ஆனால் பல இடங்களில் வசனங்களை அதற்கே உரிய சரியான அர்த்தத்தில் புரிந்து வைத்திருப்பதிலே தவறு செய்து விடுகிறோம். But we many times falter in not understanding certain verses in the way in which they have to be understood. அதனாலேதான் வசனத்தை நேசிக்கிறவர்களாலும் கூட தவறாக புரிந்து கொண்டிருப்பதினால் பல தப்பான உபதேசங்கள் கிறிஸ்தவ உலகத்தில் இன்றைக்கு உலாவிக் கொண்டிருக்கின்றன. That is why we find so many wrong doctrines being prevalent in Christendom, even through those people who love God's word. இப்படி அதிலும் குறிப்பாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டங்களில் விதவிதமான போதனைகள் வசனங்களை திரித்தும் புரட்டியும் அல்லது தவறாக புரிந்து கொண்டு போதிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. More than that, in today's world as we live, there are so many doctrines which are wrongly interpreted and twisted and being taught in Christendom. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வசனங்களின் சரியான அர்த்தத்தை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல செயல்பட வேண்டியது விசுவாசிகளான நம்முடைய கடமையாக இருக்கிறது. In this kind of a situation, it is our responsibility as believers to understand the word of God correctly and follow it as well. அப்படி கிறிஸ்தவ உலகத்தால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற சில வசனங்கள் அதற்கான விளக்கங்களை நாம் பார்க்கலாம். So we will look into a few verses and their explanation which are being misunderstood in Christendom. இன்றைக்குள்ள செய்தியிலும் அடுத்த திங்கட்கிழமை உள்ள செய்தியிலும்
இந்த செய்தியானது தொடரும். In today's message and also in the message next Monday, this series will continue. ஒரு வசனத்தை முதலாவதாக வாசிக்கும்படி விரும்புகிறேன். I would like to read one verse first. பவுலடிகள் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். The second epistle of Timothy, chapter 2 and verse 15. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. Be diligent to present yourself approved to God, a worker who does not need to be ashamed, rightly dividing the word of truth. தீமோத்தேயு பவுலுக்கு எழுதுகின்ற இந்த 2வது நிருபம் மிக சிறப்பான ஒரு நிருபமாகும். This second epistle which Paul is writing to Timothy is a very excellent epistle. 1 தெசலோனிக்கேயர் பவுலப்போஸ்தலனுடைய கைவண்ணத்தில் உருவான முதல் நிருபமாக இருக்குமானால் இந்த 2 தீமோத்தேயு அவரால் இயற்றப்பட்ட நிருபங்களில் கடைசி நிருபமாக இருக்கிறது. If 1 Thessalonians is the first epistle written by Apostle Paul, 2 Timothy is the last epistle written by Apostle Paul. இந்த நிருபம் எழுதும்போது பவுலப்போஸ்தலன் ரோமாபுரியிலே 2ஆம் கட்ட சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். When he is writing, he is in second time in the Roman prison. கார்ப்பு என்பவனுடைய வீட்டில் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவருடைய உடைமைகளை கூட எடுப்பதற்கு வாய்ப்பு கொடுக்காமல் போர்ச்சேவகர்கள் அவரை கைது செய்து கொண்டு வந்தனர். When he was in the house of Carpo, the soldiers arrested and dragged him from there. அந்த சந்தர்ப்பத்தில் எதுவும் செய்ய இயலாத நிலையில் ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயு கண்ணீர் மல்க நின்று கொண்டிருக்கிறார். In that situation, we find Timothy, who is Paul's spiritual son, is unable to do anything, but he is standing there in tears and watching all this happen. இப்போது பவுலப்போஸ்தலன் சிறையில் இருக்கும் போதும் அவருடைய மனக்கண்ணில் தாம் கைது செய்யப்பட்ட போது செய்வதறியாது திகைத்து கண்கலங்கி நிற்கின்ற தீமோத்தேயுவினுடைய கண்ணீர் வடிக்கின்ற முகம்தான் அவருடைய மன கண்ணாடியில் தெரிந்து கொண்டிருக்கிறது. Even when Apostle Paul is in prison, he is able to reflect in his eyes the image of Timothy, who is standing there crying helpless. ஆகவே எப்படியாவது அவரை பார்க்க வேண்டும் என்று மிக ஆவல் கொண்டார். Therefore, he is desiring to see Timothy somehow. இந்த நிருபம் எழுதும்போது பவுலப்போஸ்தலனுக்கு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டாயிற்று. தண்டனை நிறைவேற்றப்படுகிற நாளை மட்டும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். When he is writing this epistle, the judgment for him to be put to death has already come. He is only waiting for the date on which he is to be put to death. இன்னும் சில தினங்களில் அந்த மிஷனரி வீரனுடைய உடலிலிருந்து அவருடைய தலை துண்டிக்கப்பட போகிறது. In a few days, this missionary's head is going to be removed from his body. அதற்கு முன் எப்படியாவது தன்னுடைய அன்புக்குரிய மகனை பார்க்க வேண்டும் என்று ஆன்மீக தந்தையினுடைய மனம் ஏங்குகிறது. And the spiritual father is yearning to see his son before that happens. ஆகவே அவரை வரச் சொல்லியும் அவருக்கு சில அறிவுரைகளை கூறியும் இந்த நிருபத்தை எழுதி அனுப்புகிறார். So he is asking him to come and he is sending word across along with this epistle. சில தினங்களில் மரணத்தை சந்திக்க போகின்ற சூழ்நிலையில் ஒரு நீண்டகால வெற்றிகரமான வாழ்க்கையை ஓடி முடித்த அனுபவம் மிகுந்த அந்த பக்த சிரோமணியின் இதயத்திலிருந்து பிரவாகிக்கின்ற உணர்வுகளின் குவியலாக இந்த 2 தீமோத்தேயு நிருபத்தை நாம் பார்க்கலாம். We find the 2 Timothy is an expression of all the rejoicing and all the experience that he had out of his long missionary journey that he had in this world. மனம் திறந்து தன்னுடைய ஆவிக்குரிய மகனுக்கு பல அறிவுரைகளை சொல்லுகிறார். He is opening up his mind and giving out so many spiritual teachings to his spiritual son. அதிலே ஒன்றுதான் 15வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். One among that is what we read in verse 15. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும்
சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. Be diligent to present yourself approved to God, a worker who does not need to be ashamed, rightly dividing the word of truth. இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாய் இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டுமானால் நீ சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். What we need to carefully understand here is that he has to be a worker who is not ashamed, but if he has to be that kind of a worker, he has to be someone who will rightly divide the word of truth. அந்த இடத்துல பகுத்து போதிக்கிறவனாய் என்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க மொழியில் உள்ள அதனுடைய வார்த்தை ஓர்த்தோட்டொமேயோ என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. Orthotomeo is the word that is being used to rightly divide the word of truth. To cut straight, நேராக வெட்டுதல், சரியாக வெட்டுதல் என்ற அந்த வார்த்தைக்கு பொருள்படும். It means to cut straight and to cut through straight. That's the meaning. இது அக்காலகட்டத்தில் தையல் கலை துறையில் பயன்படுத்தப்பட்டு வந்த ஒரு வார்த்தை. This was a term that was being used in tailoring shops in those days. இந்த வார்த்தை பவுலப்போஸ்தலனால் பயன்படுத்தப்படுகிறது. எப்படி இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார்? How is Apostle Paul using that word in this context here? உங்களுக்கு தெரியும், பவுலப்போஸ்தலன் கூடார தொழில் செய்து வந்தார். We know Apostle Paul was somebody who was a tent maker. அவசியம் ஏற்படுகிற சந்தர்ப்பங்களில் தம்முடைய ஊழியத்தின் நடுவிலும் அந்த பணியை அவர் செய்திருக்கிறார். When there was a necessity in the midst of his ministry, he would also do tent making. அந்த பணியானது, தொழிலானது தன்னுடைய தந்தையினிடத்திலிருந்து அவர் கற்றுக்கொண்டது. That was a trade he learned from his father. பவுலப்போஸ்தலனுடைய தகப்பனார் நீண்ட காலமாக ரோம ராணுவத்தில் பணியாற்றினார். Apostle Paul's father was someone who served in the Roman army for a long time. அவருடைய பணி என்னவாக இருந்தது என்றால், ரோம ராணுவத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் ஆங்காங்கு முகாமிடும் போது அவர்கள் தங்குவதற்காக தற்காலிகமான கூடாரங்களை அமைத்துக் கொடுக்கின்ற பணி பவுலப்போஸ்தலனுடைய தந்தையினுடைய பணியாக இருந்தது. Apostle Paul's father's duty was when Roman authorities went and camped in many places, his job was to go and put tents for them to camp in those places. அந்த காலத்திலே இது போன்ற கூடாரங்கள் அமைப்பதற்கு பதப்படுத்தப்பட்ட அந்த தோல் ஷீட்டுகள், பாளங்கள் பயன்படுத்தப்பட்டு வந்தன. In those days, to set up these tents, they use skins of various animals for that. இந்த காலமாக இருக்கும் என்பதற்காய் அதை மிக பக்குவமாக பயன்படுத்தினார்கள். They used to use them because they were long standing and would last for a long time. அப்போ ராணுவ அதிகாரிகள் இந்த கூடாரம் அமைக்கிற தையற்காரனிடத்தில், அமைக்கின்ற அந்த பொறுப்பாளரிடத்தில் இத்தனை இந்த கூடாரங்கள் அமைக்க வேண்டும் என்று அதற்கான திட்டங்கள் வடிவமைத்து கொடுக்கும் போது அதற்கு ஏற்றாற் போல அந்த பதப்படுத்தப்பட்ட தோல் பாளங்களை அவர்கள் கட் பண்ணி அந்த கூடாரத்தை அமைப்பார்கள். When the Roman authorities come and tell the tailors to set the tent in a particular dimension, the tailors would have to cut the skins in accordance so that they will be able to stitch them for those dimensions. இப்படி வெட்டுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் எங்கேயாவது ஒரு பகுதியில் ஒரு சற்று அது சாய்ந்து சென்று விட்டால், சற்று விலகி சென்று விட்டால், கூடாரம் ஒரு பக்கத்திலே இழுத்து கொண்டிருக்கும், இன்னொரு பக்கத்திலே தொய்வு விழும். அது மட்டுமல்ல, மழை பெய்கின்ற சந்தர்ப்பத்தில் தொய்வு விழுந்திருக்கின்ற பகுதியில் நீர் தேங்கி நாளடைவில் அந்த பாலமானது, ஷீட்டானது அழிந்து போய்விடும், கெட்டு போய்விடும். If the skin was not cut in the right way in one side of the tent, the skin would stretch out at the other side. The tent would be loosen up, and when there is rain, the water will stay there and it will tear the skin eventually. இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டால் மேலதிகாரிகள் வந்து இந்த கூடாரத்தை அமைத்தவனை செய்த தவறுக்காக தண்டிப்பார்கள். So if that kind of a situation happens, the authorities will come and they will punish the one who had made that tent. அவனுக்கு முன்பாக, அதிகாரிக்கு முன்பாக நிற்கும் போது அவன் வெட்கி குனிந்து தலைகுனிந்து நிற்க வேண்டிய நிலைமை ஏற்படும்.
when he'll be asked to stand before the authorities, he'll have to stand there with his head put down in shame. இதை நன்றாக தன்னுடைய தந்தையினிடத்திலிருந்து புரிந்து கொண்ட பவுலப்போஸ்தலன் அவருடைய மனசில் இருந்ததினாலே அந்த வார்த்தையை இப்பொழுது தீமோத்தேயுவுக்கு பயன்படுத்துகிறார். Because Apostle Paul had understood that term very clearly from his father, he is using that same word to Timothy. தீமோத்தேயுவே, நீ வேத வசனத்தை சரியாய் பகுத்து நேராய் வெட்டி சரியான நிலையில் அதை நீ போதிக்க வேண்டும். இல்லை என்றால் ஆண்டவருடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்கின்ற நாளிலே நீ வெட்கப்பட வேண்டியது வரும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வராமல் இருப்பதற்கு சரியாய் நீ வசனத்தை நிதானமாய் பகுத்து போதி என்று கூறுகிறார். He is exhorting Timothy that you will have to cut and rightly divide the word, otherwise you will have to stand in the presence of God with your head put down in shame. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு என்று இதே பவுல் தான் தீமோத்தேயுவுக்கு இதே நிருபத்தில் பின்னாலே சொல்லி இருக்கிறார் 4ஆம் அதிகாரத்தில். In chapter 4, Apostle Paul writes to Timothy and he says in the same book that whether there is time or not, you will have to proclaim the word of God. வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணுவது அவசியம் என்பது உண்மைதான். ஆனால் எப்படி வேண்டுமானாலும் பிரசங்கிக்கலாம் என்றல்ல, நிதானமாய் பகுத்து போதிக்க வேண்டியது அவசியம். If there is time or if there is no time, you have to proclaim the word of God, but that doesn't mean that you can proclaim the word of God in any way, but we'll have to rightly divide the word of truth and then proclaim it. இந்த விஷயத்திலே இன்றைக்கு தவறுவதினாலேதான் வேத வசனங்கள் புரட்டப்படுகின்றன, வசனத்தினுடைய உண்மையான அர்த்தங்கள் சிதைக்கப்படுகின்றன, தவறான விஷயங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் பரப்பப்பட்டு கொண்டு இருக்கின்றன. Because this is being compromised today, the word of God is wrongly interpreted and it is spread across Christendom. அப்படி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற சில வசனங்களை இப்பொழுது நம்முடைய சிந்தனைக்காக நாம் கொண்டு வருவோம். Let us bring into our attention few of those verses which have been wrongly understood in Christendom. அதனுடைய சரியான அர்த்தம் என்ன என்பதையும் நாம் சிந்திப்போம். We will also meditate upon what is the right meaning or what is the right exhortation for those verses. அப்பொழுது வசனங்களின் சரியான அர்த்தங்களை புரிந்து கொள்ள உங்களால் முடியும், மற்றவர்களுக்கு பதில் சொல்வதற்கும் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். That will help you understand the verses in the right context and also help you explain to others about those verses as well. ஒரு வேத பகுதியை இப்பொழுது வாசிப்போம். Let us read one passage. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் book of Isaiah 45ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். ஏசாயா 45:11. Chapter 45 and verse 11. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். Thus says the Lord, the Holy One of Israel and his Maker, ask me of things to come concerning my sons, and concerning the work of my hands you command me. சொல்லுகிறார், வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரத்தின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். He's saying, ask me of things to come concerning my sons and concerning the work of my hands you command me. அப்போ இந்த வசனத்தில் ஆண்டவர் தனக்கு கட்டளையிடும்படியாக அவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே எந்த ஒரு விஷயத்திற்கானாலும் நாம் ஜெபம் செய்யும் போது அதிகாரத்தோடு ஆண்டவருக்கு கட்டளையிடலாம். கட்டளையிடுவதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது. இடும்படியாக அவரே சொல்லி இருக்கிறார் என கருதி இன்றைக்கு பலர் ஜெபம் பண்ணுகிற நேரங்களில் ஆண்டவருடைய அந்த ஜெப நேரத்தில் ஆண்டவருக்கு கட்டளையிட்டு ஜெபிக்கின்ற நிலைமைகளை நாம் பார்க்க முடியும். The Lord himself has asked us to command him in this verse, and therefore when many people pray to God for various things, they command God to reply or to respond to their request, and that is how they pray. We have also heard them pray in that way. அந்த சாதாரணமாக பேசும்போது இருக்கக்கூடிய அந்த ஸ்டைலை விட வித்தியாசமான ஒரு டோன், வித்தியாசமான ஒரு குரல், ஒரு அதிகாரத்தோடு அந்த மாதிரி ஜெபிப்பதை நீங்கள் கேட்டிருக்கலாம். இப்போ நமக்கு அப்படி வராது.
You must have heard, unlike in the normal way of praying or the normal tone, they will have a tone of authority in which they will pray for these things. We would not be able to do that. அப்ப என்னங்க இப்படி நீங்க ஆண்டவருக்கு இப்படி ரொம்ப அதிகாரத்தோட கட்டளையிட்டு ஜெபம் பண்றீங்க, இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுங்க, அது நல்ல முறை கிடையாது என்று நாம் சொல்லும் போது, இல்லை ஏசாயா 45:11 ஆண்டவரே சொல்லி இருக்கிறார், எனக்கு கட்டளையிடுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப அவருக்கு நாம் கட்டளையிட்டால் அவர் நமக்கு செய்வார், அவர் சொல்லி இருக்கிறதை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லுவார்கள். If we go tell them, brother, you are not supposed to be praying like this, you are not supposed to use an authoritarian voice when you pray to the Lord, they say, you can go back to Isaiah chapter 45 and see the word of God itself. It says that we have to command to the Lord and the Lord will answer our requests. அது சரிதானா? Is that true? Is that right? சரியல்ல. It is not right. இந்த விஷயத்திலே கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் நம்மை சற்று ஒரு மிஸ்லீட் பண்ணுகிறது என்று சொல்லலாம். In this particular verse and in this context, the King James version will mislead us a bit. கிங் ஜேம்ஸ் வெர்ஷனை தழுவி தமிழ் வேதாகமம் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறதினால் தமிழ் மொழிபெயர்ப்பிலும் அதே அர்த்தத்தில் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. Because the Tamil Bible is also translated from the King James version, the same mistake is also carried forward into Tamil. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் நல்ல மொழிபெயர்ப்பு, அது மொழிபெயர்க்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் அதனுடைய லெவல் பெஸ்ட் என்ன சிறப்பான முறையில் செய்ய வேண்டுமோ அது செய்திருக்கிறார்கள். The King James version is a very good version. In those times when it was translated at the language that was used in those times, it was the best version available then. ஆனால் அதை தொடர்ந்து ஆராய்ச்சிகள் பெருகிக் கொண்டே இருக்கின்றன, அதனுடைய கையெழுத்து பிரதிகளினுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றன, தொடர்ந்து ஆராய்ச்சிகள் மூலமொழியோடு ஒப்பிட்டு ஆய்வு செய்யப்பட்டு மீண்டும் மீண்டும் மொழிபெயர்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த நிலையில் பார்க்கும்போது இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கவனம் செலுத்தி நாம் படிக்க வேண்டியது அவசியம். So it is very important for us to be attentive and understand and learn, because after those times there have been so much research being done and research being done in relating to the original, and they have understood it much better now. இப்போ நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், I am asking you a question. தேவனை பிதாவாகிய தேவனிடத்தில் ஜெபம் பண்ணும்போது அவருக்கு கட்டளையிட்டு ஜெபம் பண்ணுவதற்கு, அதிகாரத்தோடு கட்டளையிட்டு ஒரு காரியத்தை செய்ய சொல்வதற்கு 100% தகுதியான ஒருவர் இருப்பாரேயானால் அது யாராக இருக்க முடியும்? If there is one person who has 100% authority to command God in asking for something, who could that person be? யாராக இருக்க முடியும்? Who could that person be? சந்தேகத்திற்கு இடமில்லாமல் தைரியமாய் சொல்லலாம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Without any doubt we can tell that it is only our Lord Jesus Christ. பிதாவாகிய தேவனிடத்தில் பேசும்போது கட்டளையிடுவதற்கு 100% அவருக்கு உரிமை இருக்கிறது, அதிகாரமும் இருக்கிறது. The Lord Jesus Christ has all authority and power to command unto his Father for certain things. ஆனால் அவர் ஜெபம் பண்ணினதாக சொல்லி இருக்கின்ற எந்த இடங்களிலாவது அவர் கட்டளையிட்டார் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை கூட நாம் பார்க்க முடியாது. But in all of the places in the scripture where it records that the Lord Jesus Christ prayed to the Heavenly Father, we cannot even find one place where the Lord had commanded to his Father. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை விட தாழ்ந்தவர் என்ற சிந்தனைக்கே இடமில்லை. There is no question for us to think that the Lord Jesus Christ is in any way lower than his Heavenly Father. அவர் பிதாவாகிய தேவனுக்கு சமமானவராக இருக்கிறார். He is equal with his Heavenly Father. இந்த விஷயத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய எழுத்து நடையை பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது. அது நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு சின்ன
ஒரு வாய்ப்பு கிடைத்தால் கூட இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீகத்துவத்தை, அவர் பிதாவுக்கு சமமானவர் என்பதை காண்பிப்பதிலே அதிக அக்கறை செலுத்துவார். When we read through the epistles of Apostle Paul, we can see how in every given opportunity he will make sure that the Lord is kept in par with his heavenly Father when he explains about him. உதாரணத்திற்கு பிதாவாகிய தேவனாலும், அந்த ஒவ்வொரு நிருபம் எழுதும் போதும் பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லுகிற அந்த சிம்பிள் எளிமையான அந்த வாழ்த்துறையில் கூட கிருபையும் சமாதானமும் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது போலவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்தும் வருகிறது என்று சொல்லுவதனாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு சமமானவர் என்பதை அற்புதமாக கொண்டு வருகிறார். In every epistle that he writes, as he introduces the epistles, as he says, grace and peace be unto you from the Father and also from the Lord Jesus Christ, he says that as grace and peace comes to us from the Father, he also says that they also come in equal measure from the Lord Jesus Christ, and thus equating the Son and the Father. அப்படிப்பட்ட ஆண்டவரே இந்த பூமிக்கு மனிதனாக வந்த போது இந்த பூமியிலே அவர் வாழ்ந்த நாட்களிலே பிதாவை நோக்கி பல முறை ஜெபித்திருக்கிறதாக நாம் வாசிக்கிறோம். And that Lord Jesus Christ, when he came into this world and while he was upon the earth, he has prayed unto the Lord, he prayed unto his heavenly Father innumerable number of times. ஆனால் ஒரு இடத்திலேயாவது அவர் பிதாவாகிய தேவனை பார்த்து கட்டளையிட்டதாக எங்கேயும் சொல்லவில்லை. But there is not even one mention of the Lord Jesus Christ in his prayer commanding to his heavenly Father. உதாரணமாக There is, for example, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கும் போது in Hebrews 5:7-8 chapter 5 and verse 7 and 8. அதிலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். அவர் மாம்சத்தில் இருந்த 7வது வசனம், அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து என்றுதான் வாசிக்கிறோமே தவிர பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் கட்டளையிட்டு என்று நான் வாசிக்கவில்லை. When we read here, we read in verse 7, who in the days of his flesh, when he had offered up prayers and supplications with vehement cries and tears, we do not see that the Lord commanded to his Father. விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, கட்டளையிடவில்லை. We see here that he offered up prayers and there was supplication in his prayers. He was not commanding to his Father. அதுபோல மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 39-42 வசனங்களில் கெத்சமனே தோட்டத்தில் ஆண்டவர் ஜெபம் பண்ணுகிற சந்தர்ப்பத்தில், பிதாவே இந்த பாத்திரம் கூடுமானால் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லி அங்கே பணிவோடு ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோமே தவிர இதை கட்டளையிடும், இதை நீக்கிவிடும் என்று கட்டளையாக அங்கே சொல்லவில்லை. In Matthew chapter 26 verses 39 and 42, when the Lord prays to his heavenly Father, he says, "O my Father, if it is possible, let this cup pass from me. Nevertheless, not as I will, but as you will." He is requesting or he is pleading to his Father, and he is never commanding to his heavenly Father. இன்னொரு வசனத்தை கூட நாம் சிந்திப்போம். சங்கீதம் 2. We will meditate upon another verse in Psalms 2. அதனுடைய 8வது வசனத்திலே verse 8. 7-8 வசனங்களை வாசிக்கும் போது பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து பேசுவதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். We see these are verses which tell as though the heavenly Father is talking to his Son. என்ன சொல்லுகிறார்? What does he say? தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன், கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். என்னை கேளும் என்றுதான் சொல்லுகிறாரே தவிர எனக்கு கட்டளையிடும் என்று அங்கே பிதா குமாரனை பார்த்து சொல்லவில்லை. We read in verses 7 and 8, I will declare the decree, the Lord has said to me, you are my son, today I have begotten you, ask of me and I will give you the nations for your inheritance. We see here in verse 8, the father is telling to his son, ask of me. He is not telling command me. இனி
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய குருத்துவம் மன்றாட்டு பிரதான ஆசாரியனுடைய ஜெபம், பிரதான ஆசாரியன் என்ற முறையில் அவர் ஏறெடுக்கின்ற ஜெபமாக நாம் கருதுகின்ற யோவான் 17ஆம் அதிகாரத்தில் அடிக்கடி வரக்கூடிய வார்த்தை வேண்டிக் கொள்ளுகிறேன், வேண்டிக் கொள்ளுகிறேன், வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றுதான் திரும்ப திரும்ப சொல்லுகிறாரே தவிர ஒரு இடத்திலேயாவது கட்டளையாக சொன்னதாக நாம் பார்க்கவில்லை. We find in John chapter 17, in the intercessory prayer of the Lord Jesus Christ, we find every time he uses the word, he is requesting to his Father, and it is not a command to his Father. அப்போ பிதாவாகிய தேவனிடத்தில் கட்டளையிடுவதற்கு 100% யோக்கியமான தகுதியான எல்லா அதிகாரமும் உள்ள ஆண்டவரே பிதாவினிடத்தில் கட்டளையிட்டதாக பார்க்கவில்லை. வேண்டிக் கொண்டதாக, விண்ணப்பித்ததாக, கேட்பதாக, ஜெபிப்பதாக அப்படித்தான் வாசிக்கிறோம். We find in the word of God, when the Lord Jesus Christ, who had every authority to command to his heavenly Father, but in all the instances in the word of God as it records, we find the Lord is being in supplication, he is requesting, he is praying to his heavenly Father in every instance as we read. அப்படி இருக்கும்போது நாம் எப்படி கட்டளையிட முடியும்? In that kind of a situation, how can we command to the heavenly Father? குமாரனுக்கு இல்லாத அதிகாரமா நமக்கு? Do we have any authority that is not given to the Lord Jesus Christ? சரி, அது அப்படி இருக்கட்டும். Let it stay that way. நம்முடைய மூதாதையர்களான அப்போஸ்தலர்களுடைய ஜெப அனுபவங்களை கொஞ்சம் பார்க்கலாம். Let us look into the prayer experiences of the apostles. நிறைய சொல்லலாம். 1-2 உதாரணத்தை மட்டும் சொல்றேன். பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு நிருபம் எழுதும் போது 4ஆம் அதிகாரத்திலே, நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறாரே தவிர, நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனுக்கு கட்டளையிடுங்கள் என்று சொல்லவில்லை. There are many examples that we can quote, but I will quote a couple of examples. One is in Philippians chapter 4 and verse 6 we read here, be anxious for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving let your request be made known to God. Apostle Paul doesn't say let your commands be known to God, but he is only saying let your request be known to God. ஏனென்றால் அவர் அவருடைய சொந்த அனுபவத்திலேயே தேவனிடத்தில் கட்டளையிடவில்லை. Because he in his own experience has never commanded to the heavenly Father. உதாரணமாக, for example, தம்முடைய சரீரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற முள் அது நீங்கும்படி Apostle Paul பிதாவினிடத்தில் ஜெபிக்கிறார். He is praying about that to the heavenly Father. அதை குறித்து 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7 to 9 வரை உள்ள வசனங்களிலே வாசிக்கிறோம். We read about that in 2 Corinthians chapter 12 verses 7 to 9. பாருங்கள், அதிலே அவர் அந்த வார்த்தையை கவனியுங்கள். அன்றையும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன் என்றுதான் சொல்லுகிறாரே தவிர 3 தரம் கர்த்தரிடத்தில் நான் கட்டளையிட்டேன் என்று சொல்லவில்லை. About that we read in verse 8 in English, concerning this thing I pleaded with the Lord 3 times that it might depart from me. We find here he did not command to the Lord, but he pleaded to the Lord. தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்படுகிற ஆபிரகாம் தன்னுடைய வீட்டுக்கு வந்த 3 விருந்தினர்களுக்கு விருந்தளித்தார். 2 தூதர்கள் போய்விட்டார்கள். ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் பேசுகிறார். சோதோம் கோமரா பட்டணத்தினுடைய அழிக்காதிருக்கும்படி மன்றாடுகிறார். அப்படி மன்றாடுகிற சந்தர்ப்பத்தில் தூசியும் சாம்பலுமாகிய நான் அடியேன் என் ஆண்டவருடனே பேச துணிந்தேன். என் ஆண்டவருக்கு கோபமூளாது இருப்பதாக என்று பணிவோடு பேசுகிறாரே தவிர கட்டளையிடவில்லை. சிநேகிதனாய் இருந்தும். We find Abraham, who was called as a friend of God, when he had 3 visitors who had come to visit him, and 2 of them went and 1 stayed back, and he was talking to him about Sodom and Gomorrah, about delivering Lot out of there. We find here that he
He's considering himself as a dust and he is requesting, but he is not commanding, even though he was considered as a friend of God. எபேசியர் மீண்டும் யாக்கோபினுடைய நிருபத்திற்கு வாருங்கள். யாக்கோபு அவருடைய நிருபத்தில் எழுதும் போது உங்களில் அந்த வியாதிஸ்தனை பற்றி சொல்லும் போது உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் யாக்கோபு 5:13-15 உங்களில் James ஒருவன் chapter 5 verse வியாதிப்பட்டால் 13-15. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் அவனுக்காக எண்ணெய் பூசி அவனுக்காக தேவனிடத்தில் கட்டளையிடுவார்கள் என்று சொல்லவில்லை, அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், அப்படித்தான் சொல்லி இருக்கிறதை தவிர விசுவாசம் உள்ள கட்டளை பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லவில்லை. இதுவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. When we read verses 14 and 15, if is anyone among you sick, let him call for the elders of the church and let them pray over him, anointing him with oil in the name of the Lord. It doesn't say command over him. And at the same time in verse 15, and the prayer of faith will save the sick. It is not the commandment of faith, but it is a prayer of faith that will save the sick, is what the word of God records. இது போல பவுலப்போஸ்தலன் அவர் எழுதுகிற நிருபங்களிலே யாருக்கு எழுதுகிறாரோ அந்த விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறதை பற்றி சொல்லும் போது வேண்டிக் கொள்ளுகிறேன், ஜெபிக்கிறேன் என்றுதான் சொல்லுகிறாரே தவிர கட்டளை என்ற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. And Apostle Paul, when he writes his epistle to different people, when he addresses and when he prays for them in those epistles, he says that I request, I give my supplication to these. That's the words that he used, but he doesn't use the word that he commands to the Lord or commands to the Heavenly Father. அப்ப இதிலிருந்தெல்லாம் நமக்கு ஒரு விஷயம் தெளிவாகிறது. ஜெபத்திலே பிதாவாகிய தேவனுக்கு கட்டளையிடும்படியான கட்டளையும் இல்லை, கட்டளையிடும்படியான உபதேசமும் இல்லை, அப்போஸ்தலர்கள் அப்படி போதிக்கவும் இல்லை, அவர்கள் சொந்த வாழ்க்கையில் அதை செய்யவும் இல்லை என்பது நமக்கு தெளிவாகிறது. What we understand about this is that there has not been a command given for us to ask or to command to the Lord Jesus Christ. There is no such teaching in the word of God. The apostles did not preach that way. The apostles did not even practice that way. And therefore we must not command to the Heavenly Father when we pray. அப்படியானால் ஏசாயா 45:11 இதற்கு எகைன்ஸ்டாக, இதற்கு நேர் மாறாக, முரண்பாடாக வரக்கூடாது அல்லவா? In that case, Isaiah chapter 46 must not contradict the word of God, correct? வரக்கூடாது. Yes, it should not contradict. ஏனென்றால் ஒரே ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வசனம் ஒன்றுக்கு ஒன்று முரணாக வரக்கூடாது. Because the word of God is inspired by the same Holy Spirit, and therefore there cannot be any contradiction in the word of God. அப்படியானால் இந்த வசனத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது? ஏசாயா 45:11 எப்படி புரிந்து கொள்வது? In that case, how can we understand Isaiah chapter 45 and verse 11? இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் நம்முடைய சிந்தனையை ஏசாயா 43 அதிகாரத்திலிருந்து கொண்டு வர வேண்டியது அவசியம். If you have to understand this particular verse, we will have to go back to Isaiah 43 and start reading from there for us to understand this. அந்த பகுதியிலே நீங்கள் வாசித்து பார்த்தால், if we read the passage, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தம் அவர்களை தண்டிப்பதையும் பின்னர் அவர்களை தண்டனையில் இருந்து சிறையிருப்புக்கு அனுப்புகிற இடத்திலிருந்து திரும்ப பாதுகாப்பாக மீட்டு கொண்டு வருவதை பற்றியும் தொடர்ந்து பேசிக் கொண்டு வருவதை நீங்கள் பார்க்கலாம். We can see how the Lord is punishing them, and also the Lord is later on delivering them out of bondage and bringing the nation of Israel back. அப்படி அவர்களை மீட்டு கொண்டு வரும்படியாக திட்டமிட்டிருக்கிற ஆண்டவர் அதற்கென்று தேவனை அறியாதவனாய் இருந்தும் ஒரு புறஜாதி மனிதனாகிய கோரேஸ் மன்னனை பயன்படுத்த போவதாக சொல்லி இருக்கிறார். He says that for him to deliver the nation of Israel, he is going to use a heathen man to deliver them, and he's mentioning that as well. ஏசாயா 44 அதிகாரம் 27வது வசனத்தில் ஆரம்பித்து 45 அதிகாரம் வரை நீங்கள் வாசித்துக் கொண்டே வந்தால் கோரேஸ் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை, யூதர்களை ஆண்டவர் பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து மீட்டு கொண்டு வருவதாக அங்கே தீர்க்கதரிசியின் மூலமாய் அறிவிக்கிறார்.
From verses 28 of Isaiah 44 till in verse 45 as well, chapter 45 as well, we can see how the Lord is using Cyrus to deliver the nation of Israel. இந்த செய்தியை கேட்ட யூதர்களுக்கு, இஸ்ரவேலருக்கு அது ஜீர்ணிக்க முடியவில்லை. கோரேசை என்னுடைய மேய்ப்பன் என்றும், நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ் என்றும், அவன் எனக்கு பிரியமானதை எல்லாம் செய்வான் என்றும், அவன் மூலமாக தம்முடைய ஜனத்திற்கு மீட்பை கொண்டு வரப்படும் என்றும் ஆண்டவர் சொல்லுவதை ஜீர்ணிக்க முடியாத யூதர்கள் அதற்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பித்தார்கள். The Jews who are not able to digest the fact that this heathen man is being called as an anointed by God and a person whom God is going to use to deliver the nation of Israel, they start to voice out against God. அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர்களுடைய அந்த இரண்டகத்தை அல்லது அவர்களுடைய முரட்டாட்டத்தை, அவர்களுடைய தேவனுடைய திட்டத்திற்கு மாறான அவர்களுடைய அந்த மனநிலையை கண்டித்துத்தான் இந்த வசனங்கள் சொல்லப்படுகிறது. So these words are being told, rebuking them for their mindset, rebuking them for the way in which they have expressed themselves, and that is how this verses fall in line. இப்போது பாருங்கள், இந்த பின்னணியை மனதில் வைத்துக்கொண்டு 45ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். With this background in mind, let us read chapter 45 verse 9 onwards. மண்ணோடுகளுக்கொத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவரோடே வழக்காடுகிறவனுக்கு ஐயோ, களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்ல தகுமோ? உன் கிரியையானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமோ? தகப்பனை நோக்கி ஏன் ஜனிப்பித்தாய் என்றும் என் தாயை நோக்கி தன் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. In verses 9 and 10, we read like this: Woe to him who strives with his maker. Let the potsherd strive with the potsherds of the earth. Shall the clay say to him who forms it, what are you making? Or shall your handiwork say, he has no hands? Woe to him who says to his father, what are you begetting? Or to the woman, who have you brought forth? அப்போ தன்னுடைய திட்டத்திற்கு மாறான சிந்தனைகளை கொண்டிருக்கிற அவர்களுக்கு ஆண்டவர் பதிலடி கொடுத்து பேசுகிறார். ஒரு மண்ணோடு தன்னை உருவாக்கின குயவனை பார்த்து அவனுக்கு எதிராக ஏன் என்னை இப்படி செய்தாய் என்று கேட்குமா? ஒரு பிள்ளை தன் தகப்பனை பார்த்து ஏன் என்னை பெற்றாய் என்று சொல்லுமா? ஒரு தாயை பார்த்து ஏன் என்னை பெற்றாய் என்று கேட்பானா? அப்படி கேட்டால் அது நல்லதா? அது அப்படி கேட்கிறவனுக்கு ஐயோ, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? என் பிள்ளைகளை குறித்தும் வருங்கால காரியங்களை குறித்தும் நான் என்ன செய்யணும் என்று எனக்கு நீங்கள் கட்டளை இடுவீர்களோ என்றுதான் கேட்கிறார். The Lord here is rebuking the nation of Israel, and he's making a comparison. He is asking, can the clay ask a question to the potter who makes it? And can a child ask the father why he begat him? And also can a child ask his mother why she brought him forth? And likewise, the Lord is asking, how can you question me about what I will do about the future? ஆகையாலே நீங்கள் எனக்கு கட்டளை இடாதீர்கள் என்று சொல்லுகிறார். So the Lord is trying to make them understand that you should not command me. அதனாலே தான் பல ஆராய்ச்சிகளுக்கு பின்னால் வெளிவந்த வேதாகமங்களிலே என் பிள்ளைகளை குறித்தும் வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் என்ற அந்த வசனமானது மற்ற மொழிபெயர்ப்புகளிலே கேள்வியாகவே கேட்கப்பட்டிருக்கிறது. And that is why in the translations that came later on, we find that this question is being asked as a question mark, as a question being posed to the nation of Israel. ஆக ஜபத்திலே கர்த்தருடைய சித்தத்திற்கு நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து நம்முடைய ஆண்டவர் செய்ததை போல, அப்போஸ்தலர்கள் அவர்கள் செய்ததை போல, நமக்கு போதித்ததை போல, நம்முடைய முன்னோர்கள் ஜப வாழ்க்கையில் கடைபிடித்ததை போல கர்த்தருடைய சித்தத்திற்கு முழுமையாய் அர்ப்பணித்து அவருடைய சித்தத்திற்கு நம்மை இணக்கமாய் கொண்டு செல்ல வேண்டுமே தவிர அவரிடத்தில் கட்டளையிடுகிறேன் என்று சொல்லி அனாவசியமாக குரலை மாற்றுவதும் டோனை மாற்றி பேசுவதும் தேவையில்லாதது. வசனத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்பதை இதன் மூலமாக நாம் அறிகிறோம். What we understand from this is, instead of commanding to the Lord Jesus Christ in our prayer,
but we should, like the Lord prayed with humility, like how the apostles did pray with humility and how it is recorded in the epistles, and like how our ancestors prayed humbly in the presence of the Lord. We'll have to pray and ask God and for his will to be done in our lives. நாம் சத்தத்தை உயர்த்துவதினால் ஜெபம் கேட்கப்பட போவதில்லை. By raising our voices, our prayers are not going to be answered. அவருடைய வசனத்தின்படி அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்கிறோமா என்பதுதான் மிக முக்கியமானது. What is more important is whether we are going to ask those requests based upon his word, and are we asking them based upon his will is more important. எனவே ஜெபத்திலே நம்முடைய விருப்பத்தை திணிப்பதற்கு முயற்சிக்காமல் ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம், ஜெயம் காண்போம். அதுவே நமக்கு எப்போதும் நன்மையாக அமையும். So in our prayers, let us not try to push our purposes into the Lord, but let us be patiently waiting for the Lord to give his answers in his due time, in his own way. That be blessed for us. அப்ப இந்த வசனம் கிறிஸ்தவ உலகத்தில் எப்படி தப்பாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது பார்த்தீர்களா? Haven't we noticed how this verse is being wrongly understood in Christendom? அதனால எப்போதும் எந்த வசனத்தை எடுத்தாலும் அதனுடைய பின்னணியோடு நாம் அதை புரிந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். Always when we read or meditate in a verse, we will always have to understand the background in which that verse is being uttered. பொறுமையாய் கேட்ட உங்கள் அனைவருக்கும், என்னுடைய செய்தியை மொழியாக்கம் செய்த சகோதரருக்கும் சகோதரர் ஜான் சாமுவேல் அவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். கிருபை உங்களோடு இருப்பதாக. I once again want to thank the assembly and the dear brother for giving me this opportunity to share from God's word. May God's name be glorified.